இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், பைபிளில் இருந்து அறியப்படாத 10 உண்மைகள் பகுதி 11, அன்னோன் ஃபேக்ட்ஸ் 10 ஃப்ரம் த பைபிள் பார்ட் 11. ஆல்ரெடி 10 பகுதிகள் இந்த தலைப்பின் கீழ் நம்ம பார்த்தோங்க. எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா, வேதத்துல இருக்கின்ற அறியப்படாத விஷயங்கள். அது கூர்ந்து கவனித்து நம்ம மெதுவா வாசிச்சாதான் நம்மளுக்கு புரியும். தேவன் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா நமக்கு குடுத்திருக்கிறாருங்க. ரொம்ப ஆழமான விஷயங்கள குடுத்திருக்கிறாருங்க. அது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னாக்கா, நம்ம அதுக்கு டைம் கொடுத்து தேவன்கிட்ட ஜெபம் செய்து மெதுவா நம்ம வாசிக்கும்போது நிச்சயமாக நமக்கு புரியும். ஏன்னா, தேவனோட ஆவியினால எழுதப்பட்ட வசனங்கள் எல்லாமே. இந்த ஒரு காணொளியில இன்னும் ஒரு 10 விஷயங்கள் நம்ம பார்க்கலாங்க. அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பென் அர் அப்படின்னும்போது நம்மளுக்கு எது ஞாபகம் வருதுனாக்கா, இங்கிலீஷ்ல ஒரு மூவி வந்துச்சுங்க, பென் அர் அப்படின்ட்டு. அதுதான் நிறைய பேருக்கு இமிடியேட்டா ஃபிளாஷ் ஆகும். ஆனா வேதத்துல பென் அர் அப்படின்ட்டு ஒரு ஆபீசர் இருந்தாருங்க இஸ்ரேவேல்ல. எந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமோன் ராஜா ஆட்சி செய்துட்டு இருந்த காலகட்டத்துல இவர் இருந்தாரு. இவரை பத்தி நம்ம 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். ராஜாவுக்கும் அவன் அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரிக்கின்ற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பரிமாறித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்கள் யாவன: ஊரின் குமாரன். பாத்தீங்களா, ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா, இந்த உணவு பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இன்சார்ஜா இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த பென் அர் அப்படின்றவருங்க. ஊரின் குமாரன் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலா நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பென் அர் அப்படின்ற பேர் அப்படியே டைரக்டா இருக்குதுங்க. சோ இவரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்துல இருக்கின்றார். ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 4 ஜீவ ஜந்துக்களை தேவன் என்ன சொல்றாருனாக்கா, ரொம்ப ஞானம் உள்ளவைகள் அப்படின்ட்டு சொல்றாருங்க. தேவன் அந்த விதமாக படைத்திருக்கின்றார். இந்த ஜீவ ஜந்துக்கள்ல இருந்து நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ளும்படி தேவன் சொல்றாருங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 24ல இருந்து 28 வரைக்கும் இது வருதுங்க. Proverbs chapter 30 verse 24 to 28ல நம்ம பார்க்கலாம். பூமியில் சிறுமைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. பாத்தீங்களா, உலகத்துல பார்க்கும்போது ரொம்ப சின்ன பிராணிகள் தான், அதாவது சின்ன ஜீவ ஜந்துக்கள் தான் இது எல்லாமே. ஆனா இந்த 4மே ரொம்ப ஞானம் உள்ளவைகளா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு தேவன். அவை யாவன: அற்பமான ஜந்துகளாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கின்ற எறும்பும். பாத்தீங்களா, என்ன பண்றாங்க எறும்பு? சம்மர் சீசனுக்காக ஃபுட்டை சேகரிச்சு வைக்கிறாங்க. சரிங்களா, ஃபியூச்சர்ல அது யூஸ் ஆகும்ட்டு. இதே மாதிரி நம்ம இருக்கணும்ன்றாருங்க. ரொம்ப வயசா நம்ம வேலை செய்யணும். எறும்பு கிட்ட இருந்து இதை நீ கத்துக்கணும். எவ்வளவு ஆர்கனைஸ்டா வேலை பார்க்கறாங்க, டிலிஜென்ட்டா வேலை பார்க்கறாங்க அப்படின்றத ஒரு உதாரணமா காட்டுறாரு. ரெண்டாவது சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையின் மேல் தோண்டு வைக்கும் குழிமுசலும். பாத்தீங்களா, கண்மலையில வீட கட்டுறாங்க. யாரு? குழிமுசல். இங்கிலீஷ்ல கோனிஸ் அப்படின்ட்டு இருக்குது. சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பேட்ஜஸ் அப்படின்ட்டு இருக்குது. நம்மளோட வீடுகளும் எதுல நம்ம கட்டணும்னாக்கா கண்மலையில கட்டணுங்க. இது நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல கூட எடுத்துக்கலாம். அவ்வளவு ஞானம் உள்ளதா இந்த ஒரு ஜந்து இருக்குது. மூணாவது பாத்தீங்கன்னாக்கா, ராஜா இல்லத்துக்கும் பஞ்சு பொஞ்சாய் புறப்படுகின்ற வெட்டுக்கிளிகளும். பாத்தீங்களா, வெட்டுக்கிளி எப்படி புறப்படுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இன் பேண்ட்ஸ். சரிங்களா, ஒரு ஆர்மி மாதிரி இருக்கும். சோ இது கூட ரொம்ப ஞானம் உள்ளது அப்படின்ட்டு தேவன் சொல்றாருங்க. நாலாவது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் சிலந்தி பூச்சியுமே. பாத்தீங்களா, சோ இந்த சிலந்தி பூச்சி, ஸ்பைடர், அத வெப்ப நம்ம பார்க்கும்போது அவ்வளவு இன்ட்ரிகேட்டா இருக்காங்க. தேவன் அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 4 ஜீவ ஜந்துக்களும் நமக்கு ஒரு ஒரு லெசனும் கத்து தருது. இதை பார்த்து நீ ஞானத்தை கத்துக்கோ அப்படின்ட்டு தேவன் நம்மளுக்கு உணர்த்த வைக்கிறார். இது ஆச்சரியமான விஷயம். மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரெஹோபோம் ராஜா. இந்த ரெஹோபோம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சாலமோனோட மகன். இவர் ஒரு ஞானமில்லாத விஷயத்த பண்றாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்ச கேட்டு இவர் தவறான வழியில போயிட்டாரு. ஆல்ரெடி சாலமனுக்கு தெரிஞ்ச மூப்பர்கள் அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்களோட பேச்ச அவர் கேட்கலங்க. நம்ம இதுல இருந்து எதை கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரோட ஞானத்தை நம்ம கேட்கிறோம், அட்வைஸ கேட்கிறோம் இல்லைங்களா? மூப்பர்களோட அட்வைஸ நம்ம கேட்கணும்.
அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய மனைவிகளை வந்து கட்டிக்கிறாரு. சாலமன் ராஜா மாதிரி. சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்கன்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இவருக்கும் அநேக மனைவிகள், 18 மனைவிகள், 60 மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 28 மகன்கள் இவருக்கு வந்து பிறந்தாங்க. 60 மகள்கள் வந்து பிறந்திருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. செகண்ட் கிரானிக்கல் சாப்டர் 11 verse 21ல ரெகபோமாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லோரிலும் அப்சலோமின் குமாரத்தியாகிய மாகாளை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரரையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். பாத்தீங்களா? 28 குமாரர், 60 குமார்த்திகளையும் பெற்றாருங்க. அவ்வளவு பிள்ளைகள் இருந்தும் யாருமே வந்து தேவனுடைய வழியில நடக்கலன்றதுதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். தாவீதோட வம்சாவளியில வராங்க. ஆனா தாவீதோட பேரை யாருமே வந்து காப்பாத்தல. தவறான வழியில தான் போயிட்டாரு. நம்ம எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க. தேவன் நம்மள நல்ல ஸ்தானத்துல வைக்கலாம். ஆனா தேவனுக்கு கீழ்ப்படையவங்களா நம்ம இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகளை வந்து தேவனுடைய வழியில நம்ம வழி நடத்துறோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். தவறான வழியில இவங்க வந்து நடந்தாங்க. இவங்க வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்ங்க ஆக்சுவலி. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவாப், அமாசா அப்படின்ட்டு 2 பேர் வந்து கமாண்டர்ஸ் டேவிடோட ஆர்மியில இருந்தாங்க. தாவீது ராஜாவோட ஆர்மியில. இவங்க 2 பேரும் தாவீதுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினரா இருந்தாருங்க. மருமகன்கள் உறவினர்களா வராருங்க. இத பத்தி நம்ம வாசிக்கலாங்க. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து 17வது வசனம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 2 verse 15 to 17. ஒட்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும் தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். இது யாரோட வம்சாவளின்னு பாத்தீங்கன்னாக்கா எஸ்ஸி இருக்கிறாரு இல்லைங்களா? ஜெஸ்ஸியோட பிள்ளைகள். ஜெஸ்ஸியோட மகன் தான் தாவீது, 7வது மகன். சரிங்களா? தாவீதுக்கு வந்து சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. அவர்கள் சகோதரிகள் ஜெருஆல், அபிகாயில் என்பவர்கள். ஜெருஆலின் குமாரர் அபிசாய், யோவாப், அசாஹேல் என்று 3 பேர். பாத்தீங்களா? இங்க தாவீதுக்கு வந்து சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க 2 பேர். ஜெருஆயா, அபிகேல் அப்படின்ட்டு 2 பேருங்க. இந்த ஜெருஆயாக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. அபிஷாய், ஜோஹாப், அசாயல் என்ற 3 பேர். அந்த ஜோஹாப் தான் படைத்தளபதி ஆகிறாருங்க. கமாண்டர். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானத்துல வந்து அவர் ஆகிறார் இல்லைங்களா? நிறைய போர்கள் வந்து தாவீது ராஜா ஜெயிப்பதற்கு இவரும் வந்து முக்கியமான காரணம் இல்லைங்களா? லேட்டர் ஆன் வந்து இவர் வந்து வழி தப்பி போறாரு. அதை பத்தி கூட நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அபிகாயில் அமாசை பெற்றால். பாத்தீங்களா? இன்னொரு கமாண்டர் அமாசா வராருங்க. அவர் யாருனாக்கா இன்னொரு சகோதரியோட மகன். சோ 2 கமாண்டர்ஸும் இவங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம். அவங்களோட சிஸ்டர்ஸோட பசங்களே வந்து கமாண்டர்ஸா வந்து தாவீது ராஜா வைக்கிறாருங்க. அதனால்தான் ரொம்ப ரொம்ப விசுவாசம் உள்ளவர்களா தாவீதுக்கு அவங்க வந்து இருக்கிறாருங்க ஒரு காலகட்டத்து வரைக்குமே. இதை வந்து நம்ம பாக்குறோம். 5வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எலிசபெத் பத்தி நமக்கு நல்லா தெரியுங்க. ரொம்ப வயசான காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது, யோவான் ஸ்தானகர். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவங்க வந்து மறைந்து இருந்தாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்குதுங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 24, 25. லூக் சாப்டர் 1 verse 24 and 25. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார். பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 5 மாதம் வந்து வெளியில வரவே இல்லைங்களா? சரிங்களா? 5 மாதம் வந்து யாருக்குமே வந்து அவங்க காமிச்சுக்கல. இட் ஹர்செல்ஃப் அப்படின்ட்டு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு தனிமையா வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. இது ரொம்ப ஆச்சரியம். 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாசரேத் என்ற ஊருங்க. நாசரேத் உடனே நமக்கு ஞாபகம் வருது இயேசு கிறிஸ்து தாங்க. நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்ற பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த ஒரு நகரம் மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இத வந்து நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். லூக் சாப்டர் 4 verse 16. தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாத்தீங்களா? ஜெப ஆலயத்துக்குள்ள போறாருங்க. எங்க? நசரேத் ஊர்ல தான் போயிட்டு ஜெப ஆலயத்துல
அந்த ஒரு புஸ்தக சுருளை எடுத்து வாசிக்கின்றாருங்க. அப்போ வாசித்த உடனே அவங்க எல்லாருக்கும் அவங்க மேல கோவம் வருதுங்க. கோவம் வந்துட்டு என்ன தெரியுமா பண்றாருங்க, மலையின் மேல கூட்டிட்டு போயிட்டு அங்கத்துல இருந்து தள்ளி விட பாக்குறாருங்க. இது வந்து நம்ம லூக்கா 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கலாம். லூக் சாப்டர் 4:29ல. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறமே தள்ளி, தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். பாத்தீங்களா? தலைகீழா அவரை வந்து தள்ளி விடணும்னு பாக்குறாருங்க. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, தங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்த செங்குத்தான மலையின் மேல், அந்த ஊரே மலையின் மேல் இருந்த ஊருங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப வளராத ஒரு ஊருங்க. ஸ்லம்மா இருந்த ஏரியா. அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இல்லைங்களாம். டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு ஊரா இருந்துச்சுன்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாருங்க. அந்த ஊர்ல வந்து இயேசு கிறிஸ்து வளர்ந்திருக்கிறாருன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. மலையின் மேல கட்டப்பட்ட அந்த ஊரு. 7வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு நிறைய பெண் சீஷர்கள் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவரு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலாவது ஒரு ஸ்திரீ தான் வந்து அவரை பாக்குறாங்க இல்லைங்களா? அது கூட வந்து நம்ம வசனத்துல பாக்குறோம். இந்த ஸ்திரீகள் அவரோட ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. காணிக்கை வந்து கொடுத்தாங்க. அவர் போகும் இடமெல்லாம் பின்தொடர்ந்தே போனாங்க. அப்படிப்பட்டவங்க ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோஹானா என்பவர்கள். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏரோத் ராஜாவோட வீட்டுல ஒரு மேனேஜர் இருக்கிறாருங்க இல்லைங்களா? அந்த மேனேஜரோட மனைவி இவங்க. இவங்களை பத்தி வசனத்தை நம்ம வந்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. லூக்கா சாப்டர் 8 verse 2 and 3. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும். இவங்களுக்கு வந்து பெயர்கள் குறிப்பிடப்படல. நிறைய ஸ்திரீகளோட உடம்புல இருந்து ஆவிகளை வந்து ஓட்டி இருக்கிறாரு. சரிங்களா? அவங்களும் வந்து பின்தொடர்ந்து வந்தாங்க. 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும். 7 பிசாசு இவங்களை வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க. யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மகதலேனா மரியாள். இவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பாக்குறாங்க இல்லைங்களா? ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவானாலும். பாத்தீங்களா? இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இங்க நம்ம பாக்குறது. யோரோதின் காரியக்காரன் கூசா அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸ்டீவார்ட் ஆஃப் எரோட். அவங்களோட மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோஹன்னாள், ஜொஹானா அப்படின்றவங்க. அவங்க பேரை தான் வந்து இங்க நம்ம பாக்குறோம். இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கிறாங்க. விசுவாசத்துல கூட ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இவங்க வந்து. 8வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 2 இடத்துல படகின் மேல உட்கார்ந்து ஊழியம் பண்ணாருங்க, பிரசங்கம் பண்ணாரு. இத பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா ஜனம் அதிகமா வந்ததுனால படகுல வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு படகுலயே உட்காந்துட்டு பிரசங்கம் பண்றாரு. இது வந்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் படகிலே ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமையாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். பாத்தீங்களா? அவர் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கின்றாருங்க. உவமைகளா பேசுறாரு. எங்க உட்காந்து பேசுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, படகுல ஏறி வந்து பேசுறாருங்க. ஏன்னா திரளான ஜனங்கள் வந்து வந்துட்டாங்க. அது வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பேசுறாரு. இது ஒரு இடத்து. இன்னொரு இடம் வந்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-3 நம்ம வந்து பார்க்கலாங்க. இது இன்னும் டீட்டெயிலா இருக்குதுங்க. யாரோட படகுன்னு எல்லாம் மென்ஷன் ஆயிருக்குது. பின்பு அவர் கென்னாசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரை அருகே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அவிசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படையிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாத்தீங்களா? சீமோனோட படகுங்க. அதுல வந்து உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்றாருங்க. பாத்தீங்களா? கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குதுங்க. இது கூட ஆச்சரியமான ஒரு விஷயங்க. மலை மேல பிரசங்கம் பண்றாரு, படகின் மேல பிரசங்கம் பண்றாருங்க. நம்மளுடைய ரட்சகரா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துங்க. 9வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்தாருங்க. உலகத்துல யாருமே வந்து இதை செய்து காட்டலங்க. ஏன்னா அதை படைத்தவர் நம்மளுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரம் அவருக்கு உண்டுங்க. அதை வந்து செய்து காட்டுறாரு. இந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது
சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 மைல் தூரம் அந்த படக ஓட்டிட்டே வராங்க. சோ அந்த ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க. அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து எப்படி அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும்ன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. சோ ஹி ஹேட் அத்தாரிட்டி ஓவர் நேச்சர். அவருக்கு இந்த இயற்கையின் மேல கூட அதிகாரம் இருந்துச்சுங்க. இத நம்ம யோவான் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கலாங்க. அவர்கள் ஏறக்குறைய 3, 4 மைல் தூரம் தண்டு வலித்து போனபோது, இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதைக் கண்டு பயந்தார்கள். பாத்தீங்களா? யாரா இருந்தாலும் பயப்படுவாருங்க. கிட்டத்தட்ட 4 மைல் தூரம் வரைக்கும் இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நடந்து வரத இவங்க பார்க்கிறாருங்க. நைட் டைம் வேற. யாருக்கா இருந்தாலும் பயம் வரும் இல்லைங்களா? சோ இயேசு கிறிஸ்து வல்லமை எவ்வளவு பெருசு அப்படின்றத இவங்க இன்னும் ஆழமா இந்த இடத்துல உணர்றாருங்க. இது கூட ஆச்சரியமான ஒரு விஷயங்க. 10வது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்போஸ்தலர்ஸ்க்கு எப்ப கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பெந்தெகோஸ்து நாள்ல கிடைக்குதுங்க. இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா எந்த டைம்ல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, காலை 9 மணி 9 AM இது கிடைக்குது. இதுக்கு ஆதார வசனம் கூட இங்க இருக்குதுங்க. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் நம்ம பார்க்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 1 to 4. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். பாத்தீங்களா? அப்போ அவங்க வெவ்வேறு பாஷைகளை பேசுகின்ற அந்த வரன் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. எந்த டைம்ல இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா, அது 15வது வசனத்துல இருக்குதுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 15. நீங்கள் நினைக்கின்றபடி இவர்கள் வெறி கொண்டு இருக்கிறவர்கள் அல்ல. பாத்தீங்களா? இவங்க வெவ்வேறு பாஷைய பேசும்போது அங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கினாங்க. சோ இவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி நேரம் வேலையா இருக்கிறது. பாத்தீங்களா? பொழுது விடிந்து இப்பதான் 3 மணி நேரம் ஆயிருக்குது. அப்படின்னாக்கா டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலை 9 மணிங்க. 9 AM அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. சோ இதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய அறியப்படாத விஷயங்களை வரப்போற காணொளிகளை நம்ம பார்க்கலாங்க. நீங்க கொடுக்கின்ற எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச். ஆமேன். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.